உலக மக்களை அதிர வைத்திருக்கின்ற ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஏற்பட்ட நேபாள் பெருவெள்ளத்திற்கு என்னதான் காரணம்? இந்த மிகப்பெரிய சேற்று பெருவெள்ளம் பல உயிர்களை குடித்திருக்கிறது, பலரை காணவில்லை, நம் தமிழர்கள் உள்பட. இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டது எப்படி? பூகம்பம் காரணமா அல்லது மழை காரணமா? இப்படி பல்வேறு கேள்விகளும் விவாதங்களும் எழுந்தன. ஆனால் இதுவரை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சொட்டு மழை கூட கிடையாது. இந்த சம்பவம் நடந்த பகுதி அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது நேபாள் டிபெட் எல்லை பகுதி. எம்மாதிரியான பகுதி? இமயமலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி. இமயமலையில் தான் இந்த நாடுகள் அமைந்திருக்கின்றன. இமயமலையில் எந்த பகுதியில்? உச்சபட்ச பகுதியில். நாம் மவுண்ட் எவரெஸ்ட் என்று அழைக்கிறோம் இல்லையா, எவரெஸ்ட் சிகரம், அது அமைந்திருப்பது நேபாள் டிபெட் எல்லையில். இது போன்ற மிக உயரிய இமயமலை சிகரங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிதான் இந்த பகுதி. இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சொட்டு மழை நீர் கூட இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, பூகம்பம் வந்து போச்சுங்க, 4.4 ரிக்டர் ஸ்கேலில் பதிவாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கன் ஜியோலாஜிக்கல் சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, பூகம்பம் கிடையாது. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய ராட்சச பனிப்பாறைகள் உடைந்திருக்கிறது, டிஸ்இன்டெகிரேட் ஆகிருக்கிறது, பிரிந்து உடைந்து ஓடி வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, பல பாறைகளும் உருண்டோடி இருக்கிறது. எதனால் இது நடந்தது யாருக்கும் தெரியாது. இதுதான் அங்கே நடந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அந்த ஃபோர்ஸில், அந்த கொலாய்டல் ஃபோர்ஸில் தண்ணீராக பாறைகள் மாறி இருக்கின்றன. அந்த பனிப்பாறைகள் தண்ணீராக மாறி இருக்கிறது. அப்படியே மேலேருந்து அது வெலாசிட்டி அதிகரித்து ஓடி வந்து கொண்டிருக்க, எவ்வளோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மணிக்கு 193 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது 7 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பயணித்ததாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், இது அப்படியே வெள்ளமாக மாறிச்சு, அது பெருவெள்ளமாக மாறிச்சு, சேற்று பெருவெள்ளமாக மாறிவிட்டது. காரணம் என்ன? மண், கல் இதையெல்லாம் அடித்து கொண்டு வந்து விட்டது. இதனால் வீடுகள்லாம் புதைந்து விட்டது, பாலங்கள் உடைத்து எறியப்பட்டன, மனித உயிர்கள் ஆங்காங்கே பறிக்கப்பட்டது, மனிதர்களும் அதில் சிக்கியிருக்கிறார்கள், கால்நடைகளும் சிக்கியிருப்பதாக தகவல்கள், பல கிராமங்கள் அழிந்து விட்டது. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு எந்த ஐவிட்னஸஸும் கிடையாது, எந்த சிசிடிவி கேமராவும் கிடையாது. ஆனால் இப்படித்தான் இது நடந்திருக்க வேண்டும். இதுதான் இந்த பேர் அதிர்ச்சி தான் அங்கே பூகம்பமாக பதிவாகியிருக்கே தவிர உண்மையான பூகம்பம் அங்கே ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. பூகம்பத்திற்கும் இதற்கும் ஒப்பிட்டால் எந்த அளவு ரிக்டர் ஸ்கேலில் பூகம்பம் வந்தால் இது போல் ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பிட்டு பார்த்தால், சுமார் 5.2 ரிக்டர் ஸ்கேலில் பூகம்பம் வந்தால், அந்த அளவில் ஒரு பூகம்பம் வந்தால் இம்பேக்ட் எப்படி இருக்குமோ, இந்த பனிப்பாறை சரிவு மற்றும் சாதா பாறை மண் சரிவு இதெல்லாம் கலந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கு. இதன் காரணமாகத்தான் அந்த பனிப்பாறைகள் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி வந்திருக்கிறது. இமயமலை மேல் பகுதியிலிருந்து கீழே வந்திருக்கு. இது ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல என்பது நமக்கு இந்திய வரைபடத்தை பார்த்தால் புரியும். நேபாளம் எங்க இருக்கிறது? நல்லா பாருங்க, இந்தியா இங்கே இருக்கிறது. அந்த இந்தியாவுடைய மேலே, அதாவது உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாநிலத்துக்கு மேலே பாருங்க, அங்கே அமைந்திருக்கிறது நேபாள் என்ற நாடு. அந்த நேபாளுக்கு மேலே டிபெட் அமைந்திருக்கிறது. அந்த டிபெட் பகுதியில் உருவான மாற்றங்களின் காரணமாக நேபாளுக்கு அப்படியே அந்த பனிப்பாறைகள், பாறை, மண், அந்த சேற்று பெருவெள்ளமானது டிபெட்லேருந்து நேபாளுக்கு வந்திருக்கு. நேபாளில் அதனுடைய தாக்கம் உச்சபட்சமாக இருக்கிறது. நேபாளிலிருந்து இந்தியாவுக்கும் அந்த தாக்கம் ஏற்படலாம் என்ற காரணத்தினால தான் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநில முதலமைச்சர்களை மத்திய அரசு அலர்ட் செய்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் எமர்ஜென்சி ஹை அலர்ட்டில் இந்த மாநிலங்கள்லாம் இருக்குது. மீட்பு படையினர் தயாராக இருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் தோண்ட பல உண்மைகள் தெரிய வரலாம். இதற்கு பல வாரங்கள், மாதங்கள் கூட ஆகலாம்.
இன்னொரு தியரியும் சொல்கிறாங்க, குளோபல் வார்மிங் என்று அழைக்கப்படுகின்ற புவி வெப்பமாகுதல். புவி வெப்பமாகும் காரணத்தினால தான் ஐஸ் பாறைகள், மலைச்சிகரங்கள் உச்சியில் இருக்கக்கூடிய ஐஸ் பாறைகள் கரையும் வேகம் இரட்டிப்பாகி இருக்கிறது, அதிகமாகி இருக்கிறது. அதன் காரணமாக இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குமோ என்ற ஐயமும் தோன்றுகிறது. இருந்தாலும் இதெல்லாம் ஆராய்ச்சியில் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.